சீனாவின் டீப்சீக் சாட்பாட்டின் மழுப்பல் பதில்கள் இந்தியா சீனா எல்லை பற்றிய கேட்டால் இதுதான் பதில். டப்சீக் சீனா ஏஐ சாட்பாட் இந்திய சீனா எல்லை பிரச்சனைகள். அமைச்சர் கிரண் ரிஜிஜூ சீன அதிபர் ஜின் ஜின்பிங் மற்றும் தியனன்மென் சதுக்க சம்பவம் போன்றவை குறித்து பதில் அளிப்பதை தவிர்க்கிறது. சீனா ஏஐ சாட்பாட் டீப்சீக் இந்தியாவில் குறிப்பிடத்தக்க கவனத்தை பெற்றுள்ளது. இருப்பினும் அரசியல் ரீதியான முக்கியத்துவம் வாய்ந்த விவரங்கள் குறித்து பதில் அளிப்பதை தவிர்க்கிறது. குறிப்பாக இந்தியா சீனா உறவுகள் குறித்து பதிலளிக்க முடியாது என்றும் கூறுகிறது. சீனா அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டின் இணைந்து செயல்படும் வகையில் டீப்சீக் உருவாக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே நடந்து வரும் எல்லை பிரச்சனைகள், அருணாச்சல பிரதேசம் மற்றும் லடாக்கின் நிலை, அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த நாடாளுமன்ற விவரங்கள், துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ போன்றவை பற்றி உரையாடுவதை டீப்சீக் சாட்பாட் தவிர்க்கிறது. இந்த கட்டுப்பாட்டு இந்தியாவின் எல்லைகளுக்கு அப்பாலும் நீண்டுள்ளது. தைவானின் நிலை அல்லது சீனா கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை குறித்து கேள்வி எழுப்பினால் டீப்சீக் எந்தவிதமான கருத்தையும் வழங்குவதில்லை. 1989 தியன்மென் சதுக்க ஒடுக்குமுறை மற்றும் அதன் பிறகு நடந்த படுகொலை நிகழ்வுகள் குறித்து கருத்து தெரிவிப்பதையும் தவிர்க்கிறது. மேலும் டீப்சீக்குடன் உரையாடிய போது அருணாச்சல பிரதேசம் மற்றும் லடாக் போன்ற பகுதிகளில் கவனம் செலுத்தி இந்திய சீன எல்லை பிரச்சனைகள் குறித்து உரையாட முயன்ற போது மன்னிக்கவும், அது என் தற்போதைய எல்லைக்கு அப்பாற்பட்டது, வேறு ஏதாவது பற்றி பேசலாம் என்று டீப்சீக் பதில் சொல்கிறது. அதோடு சேர்த்து அப்படி மட்டுமல்லாமல் அடுத்து இந்தியாவின் சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் என்று கேட்டதற்கும் அதே போல வேறு விஷயத்தை பேசுவோம் என்று தான் பதிலளிக்கிறது. கேள்வி எளிமையாக்கி கிரண் ரிஜிஜூ யார் என்று கேட்டாலும் ஒரே மாதிரி பதிலைத்தான் வருகிறது. சீனா அதிபரை பற்றி கேள்விக்கும் பதில் கிடைக்கவில்லை. ஜின் ஜின்பிங் யார் என்று கேட்டபோது டீப்சீக் மீண்டும் மன்னிக்கவும், அது என் தற்போதைய எல்லைக்கு அப்பாற்பட்டது, வேறு ஏதாவது பற்றி பேசலாம் என்று தான் பதில் கொடுக்கிறது. இதை வைத்துதான் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் பெருமளவு பேசும் பொருளாகவும் மாறியுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.